ஜூமே பஞ்சாயத்து. ஆஹா, சோஃபால யாரும் இல்ல. இன்னைக்காவது கால் மேல கால் போட்டு கெத்தா உட்காரலாம்னு குணா ஆசையாய் உட்கார்ந்த அதே நேரம், என் முகத்தை பார்த்து பேசுடி என்று ரமேஷ் கெஞ்சும் குரல் கேட்டது. உன் பேக்ரவுண்டு நல்லாவே இல்லை, நான் பேச மாட்டேன் என்று ஒரு பெண் குரலும் லேசாக கேட்டது. சட்டென தரையில் படுத்தவாறு வேஷ்டியை போத்திக் கொண்டு தவழ்ந்தவாறே ரமேஷின் அறைக்குள் ரகசியமாய் ஊர்ந்தார். சரி சரி, அப்புறம் பேசுற என்று கூறியவாறே அறைக்கு வெளியே வந்த ரமேஷ் தரையில் படுத்திருந்த குணாவை இருமுறை மிதித்தான். ஓ அப்பா, நீங்களா? தரைய குனிந்து தொடைக்க முடியலன்னு புது ஐடியாவா? உருண்டு உருண்டு தொடைக்கிறீங்க, சூப்பர் என்று கூறிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான். டேய், நீ செஞ்ச தப்பு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? தரையிலிருந்து கேட்டார் குணா. அடடா, மறந்துட்டேன், காப்பி கொஞ்சம் கீழே ஊத்திட்டேன், அதையும் தொடச்சிருங்க என்றவனின் கையை இறுக்கமாய் பிடித்து கொண்டு, டேய் புரிஞ்சுக்க, நம்ம வீட்டுல வாழ வந்த பொண்ணுக்கு துரோகம் செய்யாத. யாரோடவோ கொஞ்சம் இருந்திய, அதை நிறுத்து என்று கெஞ்சினார். அப்பா, நான் செஞ்சது தப்புன்னு சொன்னா அதை திரும்ப திரும்ப செய்வேன், உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது என்று கூறிவிட்டு ரமேஷ் குணாவின் காலை மிதித்து விட்டு சென்றான். என்ன இன்னைக்கு உங்க அம்மா மாதிரி என்னை எத்தனை மிதிக்கிறான், இதுக்கு ஒரு முடிவு கட்டுற என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தொலைபேசியை எடுத்தார். சார், என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டதுக்கு நன்றி சொல்லியவாறே சில நிமிடங்களில் ஜூமியன் வந்தான். டேய், என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நான் வெறுக்கிற ஆளு நீதான், இருந்தாலும் எனக்கு உதவி தேவைப்படுது என்று நெளிந்தார் குணா. சார், கவலைப்படாதீங்க, இதுவரைக்கும் உங்க குடும்பத்துல எத்தனையோ பிரச்சனைய விரட்டி இருக்கேன், இப்பவும் செஞ்சிடுறேன் உறுதியளித்தான் ஜூமியன். அடப்பாவி, என் குடும்பத்துல வந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமே நீந்தான், கடைசியில உன் கைய பிடிக்க வச்சிட்டே மனதுக்குள் புலம்பிக் கொண்டே ஜூமியன் தன் மகன் யாரோ ஒரு பெண்ணிடம் உரையாடியதை தயங்கி தயங்கி தெரிவித்தார். விடுங்க சார், இந்த காலத்து பசங்க அப்படிதான் இருப்பாங்க என்ற ஜூமியனிடம், டேய் 30 வருஷமா என் பொண்டாட்டி எனக்கு அட்வைஸ் செஞ்சுட்டு வரா, நீயும் ஆரம்பிக்காத, அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும் என்று கத்தினார் குணா. சார், நீங்க நைஸா உங்க பையன் போனை எடுத்துட்டு வாங்க, காலையில யார்கிட்ட பேசினான்னு தெரிஞ்சிடும் என்று ஜூமியன் சொன்னவுடன் வேட்டியால் போர்த்தி கொண்டு தரையில் தவிழ்ந்தார் குணா. அண்ணா, ஜூம் பேக்ரவுண்ட்ல மாத்த முடியலன்னு என் செல்லம் கோவிச்சுக்கிறா என்று கூறியவாறு குணா மீண்டும் மிதித்துவிட்டு சொன்னவனிடம் ஜூமியன் கஞ்சாடையாக குணா பின்னால் உருளுவதை சுட்டினான். என்னடா நடக்குது இங்க? ஏன் முன்னாடியே கண்டவளை செல்லம்னு சொல்லுவியா? 2000 வெள்ளிக்கு ஏற்கனவே நான் ஜூமியனுக்கு கொடுத்துட்டேன், அவளை கண்டுபிடித்து என்ன செய்யறேன் பாரு. இடுப்பை பிடித்து எழுந்தார் குணா. முதல்ல வேட்டையை ஒழுங்கா கட்டுங்க, நான் செல்லம்னு சொன்னது என் பொண்டாட்டிய. அம்மாவோட பாப்கார்ன் வாங்க போன இடத்துல இருந்து ஜூம் கால் செஞ்சா, என் பேக்ரவுண்ட் நல்லா இல்ல, வீட்டுக்கு வரத்துக்குள்ள மாத்துன்னு சொன்னான் என்று ரமேஷ் கூறிய அடுத்த நொடி ஜூமியன் தொலைபேசி அதிர்ந்தது. சார், உங்ககிட்ட வாங்கின 2000 வெள்ளிக்கு நான் வேலையை முடிச்சிட்டேன், அந்த பொண்ணு உங்க மருமகள் தான், எனக்கு அவசரமா வேற வேலை இருக்கு, கிளம்புற
பணத்தோடு ஜூமியன் எஸ்கேப். டே ரமேஷ், மன்னிச்சுக்கடா, தயவு செஞ்சு நானு 2000 வெள்ளி ஜூமியன் கிட்ட கொடுத்து ஏமாந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட சொல்லாதடா, அடி பின்னிடுவா. இந்த முறை நிஜமாலுமே தரையில் விழுந்து அழுதார். அதே சமயம் வேகமாக கதவை திறந்து வந்த அபிராமி கணவனை மிதித்து விட்டு, என்னங்க சின்ன குழந்தை மாதிரி தரையில விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, முக்கியமா விஷயம், சீக்கிரம் வாங்க என்று அறைக்குள் இழுத்து சென்றாள். தப்பு செஞ்சிட்டேங்க, பையனுக்கு இன்னும் நல்ல பொண்ணா பார்த்திருக்கலாம். காலையில பாப்கார்ன் வாங்க போன இடத்துல அவ யார்கிட்டயோ பேக்ரவுண்ட் நல்லா இல்ல கொஞ்சிக்கின்னு இருந்தா என்று அதிர்ச்சியாக சொன்னாள் அபிராமி. இவளை ஏமாத்துவோம்னு முடிவெடுத்து, என்னடி இப்படி சொல்ற, ஒரு வாரம் அவகாசம் கொடு, கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கி யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் என்று வீரவசனம் பேசினார். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இப்பதான் ஜூமியனுக்கு தகவல் கொடுத்த, அவன் 2000 வெள்ளி வாங்கிக்கிட்டு நாளைக்கே பதில கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சத்தியம் செஞ்சுட்டான். எவ்வளவு திறமைசாலி நம்ம ஜூமியா, மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு எப்பவும் தயாரா இருக்கான் என்று சொல்லி முடித்தவள் குணா மயக்கமாய் கீழே தரையில் விழுந்திருப்பதை பார்த்து அவரை மிதித்து விட்டு வெளியே வந்து பாப்கார்ன் சாப்பிட ஆரம்பித்தார். ஜூமே பஞ்சாயத்து. ஜூமே பஞ்சாயத்து. வணக்கம் மோகனப்பிரியா, உங்களுடன் மீண்டும் இந்த ஜூம் கலாட்டா கதைகளை சந்தித்து உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த கதையை கேட்ட உடனே இந்த கதைகள்லாம் வச்சு யோசிக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது மோகனப்பிரியா, ரஜினி பாட்டு ஒண்ணு வரும்ல, 8 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு. அந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். பாஷா படத்துல. அருமையா. அந்த பாட்டுல வந்து அந்த பருவங்கள் 8 சொல்றாரு இல்லையா, எந்த எந்த 8ல நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அது மாதிரி நம்ம கதாசிரியர் வந்து ஒண்ணு செஞ்சிருக்காரு அப்படின்னு எனக்கு தோன்றது. அதை உங்களோட நான் பகிர்ந்ததுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதுல அந்த 3வது பருவம் வந்து அந்த காதல் இளமை பருவம் இல்லைங்களா. நம்ம கதாசிரியர் வந்து அந்த கதை 1 ஜூம் தாண்டி வருவாளா, அந்த பெண் பார்க்கும் படலம், தாம் ஜூம் கல்யாண படலம், அப்புறம் தேன் ஜூம் நிலவு, இப்படின்னு அந்த குணா அபிராமின் பிள்ளை ரமேஷோட கதாபாத்திரம் வச்சு இந்த 3 கதையும் மூலமாக அவர் வந்து அந்த இளமை காலத்துல என்னென்ன நடக்குதுன்னு அதை தத்ரூபமா நமக்கு அப்படியே அந்த பருவத்துல என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டினாருன்னு நான் நினைக்கிறேன். அதோட அவர் விட்டு இல்லாம அவர் என்ன பண்ணியிருக்காரு, சம்பாதிக்கும் பருவம், அந்த 4வது பருவம், அந்த ரஜினி அவர் அந்த பாட்டுல வர மாதிரி 4வது பருவம் வந்து சம்பாதிக்க பருவம். இந்த சம்பாதிக்கிற பருவத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜூமியன் அந்த ஒரு கதாபாத்திரம் மூலமா செய்யும் தொழிலே தெய்வம், அதாவது எப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்தாலும் கஷ்டப்பட்டு நம்ம நிறைய இடங்கள்ல ஜூமியன் வந்து நம்ம அவருடைய அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு, பட் அதற்கான ஒரு தீர்வையும் கொடுத்துட்டு நல்லா சம்பாதிச்ச பருவத்தம், அந்த அந்த காலகட்டத்துல என்ன நடக்கிறதையும் கதாசிரியர் நமக்கு அருமையா சொல்லியிருக்காரு. அதோட அவர் விட்டு விடாம அந்த 5வது பருவமான குடும்ப பருவம் வருது இல்ல மோகனப்பிரியா, அதுல வந்து நம்ம கதாசிரியர் என்ன பண்றாரு, குணா அபிராமி அந்த பெற்றோர்களுடைய கடமைகள், அதாவது குழந்தை வளர்க்கறது, கல்யாணம் பண்றது, இப்படி அந்த பல பிரச்சனைகள் கோவிட் காலகட்டத்திலயும் வந்து அவங்க வந்து அதை எப்படி சமாளிக்கிறாங்க. அதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னு அவங்க விடல, அப்பயுமே ஜூம்ல பெண் பார்த்து திருமணம் செஞ்சு தேனிலவு ஏற்பாடெல்லாம் செய்யறது, அந்த அழகான காட்சிகளையும் நமக்கு அந்த குடும்ப பருவத்துல நடக்க வேண்டியதையும் நமக்கு கதாசிரியர் சொல்லிட்டாரு. அடுத்து என்ன ஆச்சரியம் அப்படின்னா, அந்த அடுத்த வந்து இந்த 3 பருவமும் அந்த முதல் 3 கதையில சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் இவர் ஒரு தீவிர ரஜினி ரசிகரோ அப்படின்னு நினைக்கும் பொழுது, நானும் ஒரு ரசிகை தான், மேபி அதனால என்று தொடர்புபடுத்தி சொல்றேனோ என்னன்னு தெரியல.
அந்தஸ்து பருவம்னு வரும்பொழுது நம்ம கதாசிரியர் வந்து அந்த அபிராமி அவங்களோட கதாபாத்திரம் மூலமா கதை 4 நறுக்கிய வெங்காயமும் நசுக்கிய தக்காளியும். அப்புறம் அதுல வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு யூடியூப் சேனல் தொடங்கி அதுல ஒரு சிறந்த சமையல்காரர் அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு அடையாளத்தையும் கௌரவத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த அபிராமி கதையின் மூலமா, அதே மாதிரி ஜூம்ல வந்து ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளர் 5வது கதையான ஜூம் வெட்டி மன்றம், அது மூலமும் அந்த அந்த பருவத்துல நமக்கு கொண்டு வந்தாரு நான் நினைக்கிறேன். அதோட அவர் விடல, அனுபவ பருவம்னு அடுத்து வர பருவத்துல வந்து நம்ம கதைய 6வது கதையான ஜூம் தீபாவளி, ஜூம் வான வேடிக்கை, அதுல வந்து நம்மளுடைய பாரம்பரியமான எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மச்சான் வந்து எண்ணெய் தேய்க்கணும் முறைகள், அதுக்கப்புறம் அந்த தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடிக்கிறது, இப்படி நம்ம வாழ்க்கையில அனைவரோட வாழ்க்கையில ஏற்படுற யதார்த்தமான நிகழ்வுகளையும் அந்த கதைகள் மூலமாவும் கதைகள் வர கதாபாத்திரங்கள் மூலமாவும் இந்தந்த பருவங்களை சொல்லி கொண்டு போறாருன்னு நான் ஒரு சின்ன குட்டி ரிசர்ச் பண்ண மாதிரி இது ஒப்பிட தோன்றுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மோகனப்பிரியா? சொன்னதும் கரெக்டா தான் இருக்கு சகோதரி. ஏன்னா அது ஒரு வகை வகையா பிரிச்சு சொல்ற மாதிரி இதுவும் அப்படிதான் இருக்கு. எனக்கு சுவாரஸ்யமா இருந்துச்சு. அடுத்து என்ன நிலை கொண்டு போவாங்க கதாசிரியர்ன்ற மாதிரி காத்து கொண்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து பஞ்சாயத்துன்ற மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதை வந்து அது மூலயமா எவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு வரலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் பேசிக்கிட்டாங்க கடைசியா. ஆனா அதை வந்து மாமனார் மாமியார், அதாவது நம்ம குணாவும் அபிராமியும் அது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அது மூலயமா நம்ம முக்கியமான கதாபாத்திரமான ஜூமியன் உள்ள வந்து அவர் எப்படி சம்பாதிச்சுட்டு போனாரு, எப்பவுமே உங்களை ஏமாத்தி எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ஏன்னா யதார்த்தமான ஒண்ணுதான். எப்படி வந்து நம்ம வந்து ஒரு தெளிவா இல்லைன்னா எப்படி ஏமாறலாங்கிறதுக்கு. ஏன்னா வந்து குணாவும் ஏமாந்துருக்காரு, அபிராமியும் ஏமாந்துருக்காங்க ஒரே விஷயத்துக்காக. நல்லா இருந்தது. அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துக்கிறது. சூமியன் வந்து அவர் ஒரு ஒரு அதுக்கான ஒரு தீர்வை கொடுத்துட்டு தான் அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிறார். பட் ஓகே, பொதுவா சொல்லணும்னா அதுக்கு அவ்வளவு பணம் தேவையான்னு நம்ம தோணுது. பட் ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவர் வேணுண்டே யாரையும் ஏமாத்துற மாதிரி கதாசிரியர் சொல்லவே இல்லை. அவர் வந்து அந்த பிரச்சனைகளுக்கு நான் ஒரு தீர்வு தரேன், அந்த தீர்வுக்கு நீங்க அதாவது உங்களால தீர்வு காண முடியல, அந்த தீர்வை நான் கொடுக்குறேன், அதுக்கு எனக்கு இவ்வளவு பணம் என்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு திசையில தான் ஜூமியனை காமிக்கிறாரு கதாசிரியர் நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவர் பணம் சம்பாதிப்பவர், அதாவது அந்த காலகட்டத்துல சம்பாதிக்கும் பருவத்துல ஜூமியன் சம்பாதிக்கிறார், அதே ஒரு இது. அதே சமயத்துல குணா அபிராமி அந்த குடும்ப பொறுப்புகள், அவங்க பெற்றோரா இருக்கிறது அப்படின்னு அதுல வந்து அபிராமிய ஒரு பகட்டு கௌரவம் மிக்க ஒரு பெண்ணாகவும், குணாவை வந்து எப்பவுமே ஒரு அப்பாவியாகவும் நம்ம இவ்வளோ கதைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இந்த கதையிலயுமே வந்து ஆசிரியர் வந்து குணா வந்து ஒரு அப்பாவியா, அதாவது அந்த சோஃபால உட்கார்றதுக்கு கூட அவருக்கு வந்து அந்த நேரம் அவங்க மனைவிதான் அந்த இடத்துல அவங்க உட்காருவாங்க, அவங்க இல்லைன்னா அதுல எப்படி ஒரு குழந்தைத்தனமா நான் உட்காரணும்னு ஆசைப்படுறாரு. அதே மாதிரி நம்ம வீட்லயே இந்த சோஃபால உட்கார்றத பத்தி சில நிகழ்வுகள் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடந்திருக்கா? எங்க இதுல அப்ப அந்த அளவுக்கு ஒன்றும் சுவாரஸ்யமா சொல்ற அளவுக்கு எந்த ஞாபகம் இல்லை. வேற எது பார்க்கலாம். ஓகே, எங்க வீட்டுல எப்படின்னா இந்த சாயந்தரம் பிள்ளைங்களுக்கும் எங்க மாமியாருக்கும் நடக்கும். அந்த யாரு முதல்ல ரிமோட்டை பெற்றுக்கொள்வது, இவங்க கார்ட்டூன் பார்க்கணும்னு கேலி சித்திரம் பார்க்கணும்னு நினைப்பாங்க, அவங்க வந்து எப்பவுமே பார்க்குற சீரியல் பார்க்குவாங்க. ஸோ சில சமயம் சுவாரஸ்யமான விஷயங்கள், அந்த சண்டை போடுவது கூட ஒரு ரசிக்கக்கூடிய தன்மையாக இருந்தது. அதாவது பாட்டி பேரனுக்குடைய அந்த உறவு முறைகள், அதுல ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையும் நடந்திருக்கு. எல்லார் வீட்லயும் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து நம்ம இதுல நம்ம இந்த அறையில் இந்த கதையில ஜூம் பஞ்சாயத்து அப்படிங்கிறதுல வந்து
இல்ல சிங்கப்பூர்ல அந்த சிறிய சிறிய வீடுகள், சிறிய சிறிய அறைகள்ல நடக்கும் பொழுது, பக்கத்து அறையில இருந்தாலும், அது நம்ம காதுக்கு விழுகிற அளவுக்கு, அந்த முதல்லலாம் கூட்டு குடும்பமா இருந்தப்ப, எல்லாரும் பேசுறது எல்லாருக்கும் கேக்கும். இப்ப நம்ம நம்ம புதுசா கல்யாணம் பண்ணி வந்தவங்க கூட ஏன் லேட்டா எந்திரிக்கிறாங்க? ஏன் இவ்வளோ நேரம் சீக்கிரம் தூங்கல? அதேதான் அந்த காலகட்டத்திலேயே அதே இருந்த குடும்பத்தில இருக்கிற அதே சில காட்சிகள் தான் இப்பயும் நடக்குது. நம்ம சிங்கப்பூரத்துல சிறிய அறைகள், அடுத்த அறையில பேசுறது, இதெல்லாம் வந்து எதார்த்தமான நி அந்த கதைக்குரிய அந்த காட்சிகள ஆசிரியர் படைச்சிருக்காருன்னு நான் நெனைக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது, இந்த கோவலன் சிலப்பதிகாரத்துல அவங்க வீடு வீட பற்றி சித்தரிச்சிருப்பாங்க. படிச்சிருக்கீங்களா? சிலப்பதிகாரம் தெரியும் சகோதரி. பட் அந்த வீட சித்தரிச்ச அளவுக்கு ஆ, ஞாபகம் இல்ல. அந்த சில அது பொதுவா ரொம்ப கோவலன், ஆமா, கோவலன் ஆமா. கண்ணகி அந்த கதாபாத்திரம் தெரியும். அதுல வந்து அந்த சிலப்பதிகாரத்துல கோவலன் வீடு வந்து அவ்ளோ பிரமாண்டமா இருக்குமா. அதாவது அவங்க வீடு அவ்வளவு பிரமாண்டமா இருக்குன்னு அந்த ஆசிரியர் அதுல காமிப்பாங்க. அதுல எப்படின்னா, அவ்ளோ அறைகள் இருக்குமாம் மௌனப்பிரியா. தலைய துவட்டுறதுக்கு ஒரு இடம், குளிச்சுட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் காலையில சந்திக்கிறதுக்கு ஒரு இடம், மாலையில சந்தித்து பேசுறதுக்கு ஒரு இடம், அப்புறம் இரவு நேரத்துல நிலாவை ரசிக்கிறது ஒரு இடம் அப்படின்னு அவ்ளோ வசதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். ஞாபகம் வந்தது. அப்படி இருக்கிற வசதி வந்து இங்க இல்ல. அதனாலதான் அந்த ஒட்டு கேட்கும் அது ஒட்டு கேட்கும் பழக்கம், அது தவறான பழக்கமா ஆசிரியர் காமிக்காம, அந்த சாதாரண நடுத்தர குடும்ப சூழ்நிலையில பக்கத்து அறையில இருக்கிறதுனால அவர் கேட்க வேண்டியதாகி விட்டது மாரி காமிக்கிறாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த ஒட்டு கேட்பத கண்டிப்பா பத்தி? சகோதரி. அது யதார்த்தமான உண்மைதான். ஏன்னா இப்ப இருக்கிற அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா ஒரு அறையில் நடக்கிறது இன்னொரு அறைக்கு வந்து தெரியற அளவுக்கு, ஏன்னா அவங்களும் மறைச்சு பண்ணணுங்கிறதுக்காக பண்ணல. ஏன்னா அவங்க வந்து நம்ம ரமேஷ் வந்து அவங்க மனைவி கிட்டதான் பேசுறாங்கன்னா சகஜமா சத்தமா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா இவரு வந்து குணா வந்து அதை தீர விசாரிக்காம, அதை யாரோ நம்ம பையன் தப்பு பண்றான், நம்ம பையனை கண்டிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அவரு அந்த இது கொஞ்சம் கால சூழலுக்கு ஏற்ப கதாசிரியர் வந்து சிந்திச்சிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரிதான். அதே மாரி அந்த அந்த நகைச்சுவையும் அவர் கொண்டு வராங்க பாருங்களேன். அதாவது அந்த ஒட்டு கேட்கணுமா, அந்த ஒட்டு கேட்கிற இடத்துல வந்து அவர் என்ன பண்றாரு, வேட்டிய தவழ்ந்து போறாரு. அந்த வேட்டிய மூடிக்கிட்டு அப்படின்னு. அதுவும் ஒரு நகைச்சுவையா கொண்டு வராரு. அதே சமயத்துல அவர அ மிதிப்படுறது. அதாவது அவர் இருக்கிறாருன்னு தெரியாத மாரி அந்த பையனும் கதாசிரியர் கதை கொண்டு செல்ற விதம் வந்து அவருக்கு தெரியாம மிதிச்சிடுற மாதிரி. அப்ப வந்து அப்பா அப்பா நீங்களாப்பா? அது அது அப்ப என்ன அந்த கம்பேரிசன் நீங்க வந்து குனிஞ்சு குனிஞ்சு வீட்ட தொடைக்கணும் உனக்கு அப்படின்னு அதுக்கு பதிலா இப்ப நீங்க புதுவிதமா ஒண்ணு உருண்டு உருண்டு தொடைக்கிறீங்களா? அப்படின்ற அந்த நகைச்சுவையான அந்த நக்கனையா அந்த அது சொல்றதும் பிடிச்சிருந்தது அதுல. அதே சமயத்துல அந்த அபிராமியும் அவர் கலந்து சொல்றாரு பாருங்க. என்ன எத்தன தடவ அவ மிதிக்கிறானோ, இவனும் என்ன மிதிக்கிற மாதிரி அப்படின்னு. அதுவும் நகைச்சுவையா கதாசிரியர் கொண்டு வராங்க. அப்புறம் இந்த மாரி குடும்ப பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் இல்ல, சகஜமா நடக்கிற அந்த குடும்ப நிகழ்வுகள், இதெல்லாம் ஆசிரியர் ரொம்ப எதார்த்தமா நம்ம கொண்டு செல்ற மாதிரியும், இந்த அந் அதே சமயத்துல அவர் வந்து அந்த எப்படி சொல்றது? அந்த ரமேஷா அவர் மனைவியினுடைய அந்யோன்யம் பாருங்களேன். அந்த கல்யாணமான புதுசு தான். பட் அந்த 30 நிமிடம் அவங்க மனைவிய விட்டு பிரிஞ்சிருந்தாருங்கிறத வந்து, அந்த 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 மாரி நெகிழ்வான உணர்ச்சிகளையும் ஆசிரியர் வந்து இந்த இந்த தருணத்துல அப்படியே ஒரு வாழைப்பழத்துல ஊசி நுழைக்கிற மாரி இந்த அந்யோன்யத்தையும் அதுல நுழைச்சு கொண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு வேற கண்டிப்பா ஏதாவது நகைச்சுவையா தோன்றுகிறதா? வேற ஏதாவது இதுல? கண்டிப்பா. நான் ஏன்னா பார்த்த கோணத்தில். ஏன்னா வந்து எப்படி நம்ம குணா சந்தேகப்பட்டாரோ, அபிராமியும் சந்தேகப்பட்டு ஜூம் என்ட்ட, ஏன்னா இவரே 2000 குடுத்துட்டாரு. ஐயோ! ஏமாந்தோமே அப்படிங்கிற இதுல இருக்கும்போது, அபிராமியும் அதே மாதிரி ஜூம் என்ட்ட ஃபர்ஸ்ட் அபிராமிக்கு சந்தேகம் வந்தது. இவரு நினைச்சாரு சந்தேகம் வந்தோடனே ஓகே நம்ம வந்து நான் கண்டுபிடிச்சு குடுக்குறேன் அப்படின்னு இவர் குணா வந்து நல்ல பேர் எடுத்துக்கலாம்
அப்படி நம்ம ஏமாறல, நம்ம இன்னொரு மனைவி கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கலான்ற மாதிரி ஏதோ முயற்சி பண்ண போய் கடைசியா அபிராமி வந்து இல்ல ஜூமியன்ட்ட 2000 கொடுத்துட்டேன் நான் ஆல்ரெடி, அவனே கண்டுபிடிச்சு கொடுத்துருவானு மொத்தமா போச்சாலும் பயங்கி விழுறது. இது வந்து ரொம்ப நகைச்சுவையா இருந்தது. இது நான் எதிர்பார்க்கல. ரெண்டு ஓகே, பேருமே ஓகே. அது 2 பயங்கர பேருமே நகைச்சுவையா இருந்தது. ஆமா, திருப்பும் நல்லா இருந்தது. திருப்பி சூமியன் வந்து வின் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆமா. புதுவிதம். இதுவரைக்கும் அபிராமி அதாவது குணா எப்பவுமே அவர்கிட்ட பணம் குடுத்தது இல்ல. இந்த இடத்துல வந்து அவர் அபிராமி 2 பேருமே குடுத்துடுறாங்க. பட் இந்த 2 பேருமே அந்த பணம் துளைத்தத வந்து நான் எப்படி பார்க்கிறேன், ஆசிரியர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவங்க மகன் மேல இருக்கிற ஒரு அக்கறை காரணமாவே இருக்கலாம் இல்லையா? அத பத்தி கண்டிப்பா நீங்க என்ன மகன் மகன் மட்டும் இல்ல, மருமகள் மீதும். ஏன்னா வந்து மகன் வந்து எங்க மருமகளுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சிருவாரோ, நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை வந்து, ஏன்னா இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு நல்ல உறவை வந்து நம்ம கெட்டு போய் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அந்த கண்ணோட்டமும் அவங்க 2 பேருக்குமே இருக்கு. அது நம்ம கண்டிப்பா உறுதியா சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து மகன் ஏதாவது தவறு வழியில போனா அதை உடனே திருத்திக்கலான்ற நோக்கத்தில் தான் இவரெல்லாம் பிடிக்காத ஜூமியன் கிட்டயே அவருக்கு ஆசை இல்ல, காசை கொடுத்து எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துரு எனக்கு அப்படின்ற அளவுக்கு அவர் போய், ஏன்னா ஜூமியன் எப்பவுமே ரொம்ப அறிவுபூர்வமா ஏதாவது ஒரு பண்ணுவாருன்னு குணாக்கும் நம்பிக்கை இருக்கு இந்த விஷயத்துல. அதனால கண்டிப்பா. அதனாலதான் வந்து ஏன்னா பிள்ளையோட வாழ்க்கை முக்கியங்கிறதுனாலதான் இந்த அளவுக்கு அவர் முடிவு எடுத்திருக்காரு. அதனால 2 பேருக்குமே வந்து இது தவறுதல்னு சொல்லிட முடியாது. அவங்க என்ன கொஞ்சம் தீர விசாரிச்சிருக்கணும். அந்த விசாரிக்கிற பொறுப்பு நம்ம ஜூமியன் கிட்ட கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த திருமணமான காலத்துல அந்த பெற்றோர்களுடைய கவலைகள் பாருங்களேன். திருமணம் பண்ணிட்டோம். ஆனா பையன் வந்து அவங்களுக்குள்ள உறவுகள் சரியா இருக்கா? பையன் வேற ஏதாவது குழம்பி இருக்கானா? என்று அவரும் அந்த அந்த பையன பற்றியான அவருடைய அக்கறைகள வந்து ஆசிரியர் அழகா கொண்டு போயிருக்காரு. அதே சமயம் மௌனப்பிரியா அவர் வந்து மருமகள சந்திக்கல பாருங்களேன். அவரு மருமகள பார்த்து அவர் ஃபர்ஸ்ட்டுக்குள்ள தம் பிள்ளை சரியா இருக்கானான்னு அத பத்தி தான் அவர் கவனிக்கிறாரு. அதான் அது அந்த அந்த மாரி அப்பாவியான குணாவை திருப்பி இன்னொரு ஆசிரியர் வந்து நல்ல ஒரு அந்த அந்த பயன்படுத்திக் கொண்டு அவர நல்ல நல்ல ஒரு கதாபாத்திரம் மூலம் நமக்கு வந்து பெற்றோர்கள்னா இப்படிதான் பிள்ளைகள் அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டா அதோட முடிஞ்சிறது நம்ம பொறுப்பு இல்ல அப்படின்னு அதுக்கப்புறமா அவங்க அத பற்றி நினைச்சு அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கொண்டணும் அப்படின்னு அக்கறை எடுத்துக்கொள்றதெல்லாம் பாராட்டுற விஷயமாக தான் நம்ம சொல்லணும். அதே சமயத்துல அபிராமி அங்கேயுமே பாருங்களேன், அவங்களுமே வந்து அந்த பொண்ணு வந்து இது மாதிரி ஏதோ சொல்லிட்டா. பட் ஆனா அதையும் நம்ம என்ன யாரு சரி பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா பகட்டு பெருமை எல்லாம் இருக்கலாம். இருந்தாலும் தன்னுடைய பையன் என்ன சொல்றது மருமகள் இவங்களுடைய வாழ்க்கை வந்து எந்தவித சங்கடம் வரக்கூடாது. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விரிசலும் வரக்கூடாதுங்கிறதுல 2 பேருமே அத வந்து ரொம்ப உடனடியாக அதற்கு முடிவு தீர்க்கணும். இத விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பொறுப்புணர்வுள்ள கதாபாத்திரங்களாக ஆசிரியர் நினைச்சிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்டிப்பா மாதிரி சகோதரி. ஏன்னா வந்து குடும்பம் வந்து எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் அது குடும்பமா இருக்கும். அது வந்து இப்போ ஆரம்பத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு வேற. அதனால ஏதாவது பிரச்சனை, ஏன்னா வந்து இந்த கட்டம் வந்து நம்ம நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மனம் சிதறவும், குடும்ப வாழ்க்கை வந்து நிறைய பேருக்கு வந்து அது வந்து இன்னும் அதோட முக்கியத்துவம் புரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? நம்ம இப்ப இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது நிறைய விவாகரத்துகள் அதெல்லாம் கேட்கிறோம். ஏன்னா வந்து அதாவது எதுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் இருக்காங்க. ரெண்டு ரெண்டு சைட்லயும் நம்ம சொல்லலாம். சோ அந்த மாதிரிலாம் இருக்கும் போது ஏதோ ஒரு பையன் வந்து தவறான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கறத வந்து 2 பையனும் சரி மருமகளும் சரி 2 பேருமே அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இந்த காலகட்டத்திற்கு ஏத்த சூழல். இப்போ இந்த கதை வந்து ஜூம்ல நடந்தாலும் இந்த காலகட்டத்திற்கு ஏத்த ஒதுதான். ஏன்னா வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. அந்த குடும்ப பொறுப்புணர்வுகளை பத்தி ஆசிரியர் அது எந்த காலகட்டமா இருந்தாலும் பரவாயில்ல. அத முன்னுரிமைப்படுத்தி செஞ்சிருக்காரு. அப்படி சொல்லியிருக்காங்க. பார்க்கும் பொழுது ஆஹ் எல்லா கதாபாத்திரங்களுமே நம்மளுடைய குணாவா இருக்கட்டும், அபிராமியா இருக்கட்டும், ஜூமியனா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவர் வந்து ஒரு நல்லவர்களாகவே
படைச்சிருக்காரு. யாருமே அந்த கெட்டவர்கள் அப்படின்ற அந்த நோக்குல கதாபாத்திரத்துல படைக்கவில்லை என்றுதான் நான் நம்புகிறேன். அதுலயும் அவர் அதை யாரையுமே தவறாகவும் அவர் முன்னிலைப்படுத்தல பாருங்களேன். இவர் அப்பாவியா இருந்தாலும், பட் அந்த அப்பாவியான குணங்கள அவர் மாத்திக்கணும். அதே மாரி அபிராமியும் வந்து பகட்டா இருந்து பணத்த விரைச்சு வீணாக்காததுக்கு பதிலா அந்த குணத்தையும் மாத்திக்கணும் அப்படின்னு அந்த எல்லாரையுமே நல்ல கதாபாத்திரங்களாகவே படைச்சு, அது மூலமா நமக்கு ஒரு கருத்த வந்து சொல்றாருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா சகோதரி. அதுதான் நீங்க சொன்ன சூமியன் வந்து ஏன்னா வந்து குணா, நம்ம ரமேஷா இருக்கட்டும், ஒவ்வொருத்தர் கேரக்டர் இருக்கும். சூமியன் வந்து ஏன்னா இவங்க எல்லாம் அப்பாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. குணா, ரமேஷும் பாவம் அவர் பையன்ற கேரக்டருக்கு அவரு கரெக்டா பொருந்துறாரு. அபிராமி நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்ததுதான். ஏன்னா மத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்க நண்பர்களோட கம்பேர் பண்ணி, தோழிகளோட கம்பேர் பண்ணி, நம்ம இப்படி இருக்கணும், பந்தாவா இருக்கணும், பகட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், பாசமா அவங்களுக்குள்ள இருக்குன்றதும் தெரியுது கிளியரா. ஜூமியன் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவர் ஏமாத்தல. யாரும் வந்து அவர் வந்து இருக்கிற சந்தர்ப்பத்தை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கான தீர்வும் கொடுத்துட்டாரு. சோ நீங்க சொல்ற மாதிரி காற்றுள் அவர் வந்து யாரும் ஆமா யார் காற்றுள்ள பணத்தையும் போதே ஏமாத்தல. ஆமா காற்றுள்ள போய் தூற்றிக்கொள். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. காற்றுள்ள போய் தூற்றிக்கொள்னு அவரு ஆமா கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் கிடைக்கும் போது வேணாம்னு சொல்ற நிலைமையிலே இல்ல. அதனால ஜூமியன் கரெக்டா வந்து அவர் தெளிவா பயன்படுத்திக்கிட்டாரு சந்தர்ப்பத்தை. எல்லாமே வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன். இது வந்து ஒரு சும்மா கதை கிடையாது. வந்து நம்மளோட வாழ்க்கையிலயும் சரி, அப்புறம் பக்கத்துல யாரோ தெரிஞ்சவங்க அது மாதிரி வாழ்க்கையில ஒப்பிட்டு பாக்குற மாதிரிதான் இருக்கு ஒரு கதாபாத்திரங்களும். அது உண்மை. அதுல எல்லா நம்ம பார்த்த அனைத்து ஆமா கதைகளிலுமே அதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே சமயத்துல இன்னொன்னு முக்கியமா இங்க கவனிச்சீங்கன்னா பாருங்களேன், அந்த பையன் ஏதோ தப்பு செய்யறான்னு ஒரு ஒரு துளி சந்தேகம் தான். பட் அதுல வந்து அந்த ஆசிரியர் வந்து உடனடியாக அந்த பெற்றோர்கள், அந்த குணாவும் அதனால அபிராமியும் வந்து உடனடியா அதுக்கு ஒரு தீர்வு காரணம் அப்படின்னு அவங்களுக்குள்ள உடனடியாக முடிவெடுத்து ஜூமியை தேடி இத வந்து வெளியே தெரியாம பண்றாங்க பாருங்களேன். வேற யாரையும் அவங்க அணுகாம அவங்க குடும்பத்துல ஒருத்தனாக ஜூமியனை கருதி அவர் மூலமா எப்படி பிரச்சனை தீந்துரும். இப்ப நம்ம குடும்ப பிரச்சனை வெளியே சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கண்ணு வச்சு மூக்கு தேவையில்லாம அது உண்மையாவும் இப்ப ரமேஷ் பண்ணது வந்து அவரோட மனைவியை கிட்டதான் பேசியிருக்காரு. பட் இதே நம்ம அவங்க வேற யார்கிட்டயாவது பகிர்ந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு கண்ணு மூக்கு போட்டு அதுக்கு ஒரு உருவம் உருவாக்கி ஒரு பெரிய கட்டுக்கதையே உருவாக்கி இருக்கலாம். பட் அப்படி இல்லாம கதாசிரியர் வந்து அந்த ஒரு குடும்ப பிரச்சனைகளை அவங்களுக்குள்ளேயே நம்ம எப்பவுமே தீர்த்து கொள்வது நல்லது என்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிற மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க அப்படி உங்களுக்கு அந்த கருத்துக்கு ஆமோதிக்கிறீங்களா? எனக்கும் ஒரு செய்தான் சகோதரி. ஏன்னா வந்து கதாசிரியர் வந்து இந்த கதைன்னு இல்ல எல்லா கதையிலயும் ஒரு கருத்து வச்சிருக்காரு. நம்ம முதலாவது கதையில இருந்து பார்த்த ஒரு இதுலயும் வந்து ஒரு 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 மெசேஜ் கன்வே பண்றாங்க. அதனால இந்த இதுலயும் ஒரு நல்ல கருத்து தான். எடுத்துக்கிற விதத்துலதான் எல்லாமே இருக்கு நம்ம. ஏன்னா வந்து ரொம்ப நகைச்சுவை இருக்கு. கதாசிரியர் வந்து எதுலயும் நகைச்சுவை விட்டு வைக்கல. இதுலயும் நல்ல நகைச்சுவையோட சொல்ல வர வேண்டிய கருத்து சொல்லிட்டாரு. ஏன்னா வந்து அபிராமி பாப்கார்ன் வாங்க போகும்போது பாருங்க, பாப்கார்ன் வாங்கும் போது பாத்தாங்களாம். அபிராமி பாப்கார்ன் பிடிக்கும். இல்ல அந்த 2 பேருமே அந்த பாப்கார்ன் பாக்குறது அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அதான் அந்த 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 தொடர்ச்சியாகவும் அவர் கொண்டு போறாரு. எதையுமே யாரையுமே விட்டு கொடுக்காம அதே சமயத்துல அவர் சொல்ல வேண்டிய கருத்தையும் அழகா சொல்லி கதாபாத்திரங்களையும் ரொம்ப அருமையாக படிச்சு அதுல நம்ம ஜூமியன்ற ஒருத்தரை வைத்து நமக்கு கிட்டத்தட்ட 8 கதைகள் கொடுத்துட்டாரு. மிகுந்த சுவாரஸ்யமா அடுத்தது என்னன்ற மாதிரிதான் இருக்குது ஒவ்வொரு கதையுமே. இந்த கதையுமே நம்ம வந்து இந்த இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு திருப்பம் தான் சொல்லணும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த கதையிலுமே நகைச்சுவைக்கும் எந்த குறைச்சலும் இல்ல. புதுமையான வேவு பார்க்கறதுன்னு ஒரு நகைச்சுவையாக அத கொண்டு போயிட்டு, அதுல மாட்டிக்கிறது, கீழ விழுந்து உருள்றது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து, "அப்பா நீ என்ன நீ காஃபி கொட்டிட்ட, அதையும் சேர்த்து தொடச்சிருங்க."
அப்புறம் அந்த மிதிக்கிறது, அது ஒரு புதுமையான முறையா கையாண்டிருக்காரு கதாசிரியர். அதாவது அபிராமி எப்பவுமே மட்டம் தட்டுவா. பட் இன்னைக்கு பையனும் சேர்ந்து அவர மட்டம் தட்டுற மாதிரி, அவர மிதிக்கிற மாதிரி அந்த ஒப் உவமானங்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாகவே இந்த கதையில நம்ம பார்க்க தோணுது. கண்டிப்பா கண்டிப்பா சகோதரி. அடுத்த கதைக்காக அவ்வளவு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அடுத்த அடுத்து கதை என்ன என்னவா இருக்கு? அடுத்த என்னவா பருவமா இருக்கும் இருக்கும்னு அப்படிங்கிற சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா இது நான் முற்றிலும் இது எதிர்பாராத ஒரு கதை தான் இது. சோ அடுத்த கதை என்னவா இருக்கும்? ஏன்னா இதுல எதுவும் நம்மளுக்கு ஹிண்ட் கொடுக்கவே இல்ல. ஓகே. அதனால அடுத்து என்னவா குறிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி. குறிப்பு எதுவுமே கொடுக்கவே இல்லை. எஸ். ஓகே. அடுத்த 7வது பருவம் அனுபவ பருவம் மாதிரி இது 8வது பருவம் பஞ்சாயத்து விழிப்புணர்வு. அந்த மாதிரி பொறுப்புணர்வோட இந்த கதையை அவர் சேர்த்திருக்காரு. அடுத்த கதை என்னவாக இருக்கும் என்று தெரியவில்லை. இருப்பினும் நாம் பெண் பார்க்கும் படத்திலிருந்து விண்ணை மன்னிக்கவும், ஜூம் தாண்டி வருவாளா, தாம் ஜூம் கல்யாணம், தேன் நிலவு, அதுக்கப்புறம் வெட்டி மன்றம், அதுக்கப்புறம் அவர் நறுக்கிய வெங்காயமும் நசுக்கிய தக்காளியும், அதுக்கப்புறம் ஜூம் தீபாவளி, ஜூம் வான வேடிக்கை, கடைசியில நம்ம ஜூம் பஞ்சாயத்துல வந்து முடிச்சிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஆர்வத்துடன் அடுத்து என்ன கதை என்று ஆர்வமாக காத்திருப்போம். உங்களை மீண்டும் மீண்டும் சந்தித்து கலந்துரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி மோகனப்பிரியா. வணக்கம். நன்றி சகோதரி. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அடுத்த கதைக்காக காத்துக்கோ.